கொடைக்கானல் வனத்துறையை கண்டித்து சுற்றுலா வாகன ஓட்டிகள் வனத்துறை சோதனை சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனக்கட்டுப்பாட்டில் தூண்பாறை, ஃபைன் மரக்காடுகள், மேர் சதுக்கம், குணா குகை போன்ற சுற்றுலா தலங்கள் உள்ள நிலையில் இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு வனத்துறை சார்பாக பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணம் காரணமாக தினம்தோறும் சுமார் 7 கிலோமீட்டர் மேல் வாகனங்கள் அணிவகுத்து சாலையில் காத்திருக்க வேண்டிய சூழல் தொடர்ந்து ஏற்பட்டு வந்தது. இதனை மாற்றி பழைய முறைப்படி அந்தந்த சுற்றுலா தலங்களில் நுழைவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாகன ஓட்டிகள் பல முறை வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது வரைக்கும் எடுக்காத காரணத்தால் இன்று கொடைக்கானல் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் ஒன்று திரண்டு தங்கள் வாகனங்களை சோதனை சாவடியில் நிறுத்தி பழைய முறைப்படி அந்தந்த இடத்தில் நுழைவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமல் சாலையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் சூழல் தற்போது ஏற்பட்டது. எனவே வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு பழைய முறைப்படி அந்தந்த சுற்றுலா தலங்களில் நுழைவு கட்டணங்களை பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் தொழிலாளர் தினத்தன்று கொடைக்கானலில் உள்ள அனைத்து ஓட்டுநர் தொழிலாளர் வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் அரசு அதிகாரியிடம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு 20 வாடகை வாகன ஓட்டுநராக இருக்கு கொடைக்கானல்ல. இங்க பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஒரு சின்ன ஊர் சைடு. முக்கியமாக இங்கே எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம்னு கேட்டிங்கன்னா சுற்றுலாவை நம்பி தான். சுற்றுலாவை தவிர இங்கே கொடைக்கானல் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 80% எங்களுக்கு டூரிஸ்ட் நம்பி தான். வாடகை வாகன ஓட்டுநர், சின்ன சின்ன எல்லாமே இந்த டூரிஸ்ட் நம்பி தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலம் தான் ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னால் பாம்பார்புரம் வனக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பாம்பார்புரம் வனக்குழுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி அது பாம்பார்புரம் வனக்குழுன்றதே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு நகராட்சி உட்பட்ட ஒரு சின்ன ஒரு நகராட்சி உட்பட்ட ஒரு பகுதி தான் அந்த பாம்பார்புரம்ன்றது. அதன் மூலியமா வசூல் பண்ணிட்டு 12 மைல் சுற்றுலாத்தலம். இந்த இடத்துக்கு பேர் நான் நிற்கிற இடத்துக்கு 12 மைல் சுற்றுலாத்தலம். இந்த இடம் வனத்துறைக்கு சார்ந்த கிடையாது. ஹைவேஸ் இது பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட்ல இருக்கு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ரோட்ல இவங்க முறை இல்லாம ஒரு டோல்கேட்டை போட்டு ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட் வாங்கி இந்த டிக்கெட் ஒரு நாளைக்கு ஒரு 50,000 to 1 லட்சம் டூரிஸ்ட் வராங்க. இந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியல. 30 ரூபா மணிக்கு வாங்குறாங்க. வாங்குறது பிரச்சனை இல்லை. வாங்குறது எப்படி வாங்குறாங்க கேட்டிங்கன்னா ஸ்கேன் மூலியமாக தான் பண்ணணுமா. கையில் வாங்குறது கிடையாது. ஸ்கேன் மூலியமாக தான் வாங்கணுமா. கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு எல்லா டூரிஸ்ட்டும் இன்னல் படுத்தி இவங்க இப்படி தான் நாளுக்கு நாள் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் ஒரு சுற்றுலா டிரைவராக ஒரு 10 டைம் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு, கலெக்டருக்கு எங்கே எல்லா இடத்துலையும் முறையிட்டு எங்களுக்கு ஒரு பதிலே கிடையாது. எங்களை பார்த்தீங்கன்னா ஊர்கா மாதிரி போயிட்டு 2 நாளில் சொல்கிறோம், 5 நாளில் சொல்கிறோம், இதே வேலையாக தான் நடந்துட்டு இருக்கு. அதனால கொடைக்கானல்ல இதை நம்பி ஒரு 4000 பேர் எங்க வாழ்வாதாரத்தை ஒரு மறியல் போராட்டத்துக்கு போராட்டம் அகற்றியே ஆகணும். இது இல்லாம நாங்க எந்த வெளியே போக மாட்டோம். இதனாலதான் முக்கியமா. இதனால பாருங்க எவ்வளவு டூரிஸ்ட் நிக்கிறாங்கன்னு. இவங்க இந்த வனக்குழுன்றவங்க எவ்வளவு ஒரு இம்சை பண்ணிட்டு எவ்வளவு பேர் மக்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. நீங்களே ஒரு முடிவு சொல்லி எங்களுக்கு இந்த டோல்கேட் அகற்றணும். பழைய முறைப்படி அங்கங்க டோல்கேட் கட்டியிருக்காங்க. அங்கங்க ஒரு பிளேஸ்ல எதுக்குப்பா 2 லட்சம் 3 லட்சம் போட்டு விட் ஹவுஸ் கட்டிருக்காங்க. யாரு பணம் போட்டு அங்கே போட்டு வசூல் பண்ணலாம்ல. ரோட்டில் போட்டுட்டு இங்கே பாட்டுக்கு வசூல் பண்ணுறது, கேட்டால் அடாவடியாக பேசுறது. இதே எங்களுக்கு இவங்களுக்கும் 20 வருஷமாக பிரச்சனையாக தான் இருக்குது. பேரிஜோன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வாங்குறாங்க. பேரிஜோன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஒன்றுமே இல்லைங்க. முதல்ல எல்லாம் ஃப்ரீயாக போட்டுருவாங்க. ரோடு அவ்வளோ கேவலமாக இருக்குங்க. ஒரு வண்டிக்கு 200 ரூபாங்க, பெரிய வண்டிக்கு 300 ரூபாங்க. ஒரு நாளைக்கு 100 வண்டி 150 வண்டி போகுதுங்க. எங்கே போகுது காசு? மக்கள் பணம் கேட்கக்கூடாதா? ஒரு நாளைக்கு 1 லட்சம் டூரிஸ்ட் வரான். கவர்மெண்ட்டே பாஸ் கொடுக்குது. 1 லட்சம் டூரிஸ்ட் வராங்க. பணம் எங்கே போகுது? மொத்தத்தில் வேலை பார்க்க 20 பேர் ரவுடிங்க. இதனால நாங்கள் ஒரு 4000 பேர் இங்கே வேலைக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை விட்டுட்டு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த டோல்கேட் அகற்றி ஆகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. நன்றி, வணக்கம்.